அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டில் இப்போ நம்ம தற்போது வெளியான மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் ஜூன் மாதத்தில் அப்ளை பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். லிஸ்ட் மாதிரி வச்சு மொத்தமாக 44,867 காலிடங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தற்போது அப்டேட்டில் இருக்குங்க. அது என்னென்ன மத்திய அரசு வேலைவாய்ப்புகள், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறது தெளிவாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் இப்போ மொத்தமாக 44,867 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் 12,256 காலிடங்களுக்கு சிஜிஎல், அதாவது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதில் பல்வேறு மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்டு கீழே 12,000க்கு அதிகமான அந்த காலிடங்கள் கொண்டு இந்த எக்ஸாம் வைப்பாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 22/6/2026 அதற்குள்ளே நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். மறந்துடாமல் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் இந்தியன் ரயில்வேயில் 6,565 காலிடங்களுக்கு டெக்னீஷியன், அப்புறம் டெக்னிக்கல் கிரேடு 1 அப்புறம் 3 இந்த ரேஞ்சில் இந்த இதில் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வர இருக்குது. இதுக்கு ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக், பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு அறிவிப்பு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30/6/2026 அன்றைக்கி உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 29/7/2026 அதுக்குள்ளே நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த அறிவிப்புக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் அறிவிப்பு வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேட்டில் வெளியானது போது நாங்கள் தனிப்பட்ட வீடியோவும் அதுக்கு போடுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து தற்போது ஆர்ஆர்பியில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் 11,127 காலிடங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு, அதாவது இந்த இந்தியன் ரயில்வேயில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து 11,000க்கு அதிகமான காலிடங்கள் தற்போது ஆக்டிவாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்ளை பண்ணலாம். அதுக்கான கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 14/6/2026 அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து கூடங்குளம் அணுமின் நிலையம் என்பிசிஐஎல் கூடங்குளம் அந்த நிறுவனத்தில் 266 காலிடங்களுக்கு ஸ்டிப்பெண்டரி ட்ரெயினி டெக்னீஷியனுக்கான ஒரு போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு 12th ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 29/6/2026 அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து பாரத ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐயில் 7,150 காலிடங்களுக்கு அப்ரெண்டிஸ்க்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 8/6/2026 அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் பேங்க் ஆஃப் பரோடாலையும் 5,000 காலிடங்களுக்கு அப்ரெண்டிஸ்க்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 8/6/2026 இதுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை சாலைகள் நிறுவனத்தில் 899 காலிடங்களுக்கு டிராஃப்ட்ஸ்மேன், ஹிந்தி டைப்பிஸ்ட், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் ஆப்ரேட்டர், கம்யூனிகேஷன் ஆப்ரேட்டர், எக்ஸ்கவேட்டிங் மிஷினரி ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டினரி கிரேடில் அந்த போஸ்ட்டு, அப்புறம் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரியான பணிகளுக்கு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு 10th 12th ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 4/7/2026 அதற்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுங்க. அடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த யூபிஎஸ்சிக்கான சிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷனையும் என்டிஏக்கான நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டுட்டாங்க. இப்போ 394 காலிடங்களுக்கு சிடிஎஸ் 2க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி ஏதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 9/6/2026 அப்ளை பண்ணணும். அதே போல் யூபிஎஸ்சியில் 451 காலிடங்களுக்கு என்டிஏ 2க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடுச்சு. அது என்டிஏக்கு வந்து 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 9/6/2026 அந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த யூபிஎஸ்சி சிடிஎஸ் என்டிஏ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அறிவிப்பு வந்தாச்சு, உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்எஸ்சி வெலிங்டனில் 78 காலிடங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க், சிவிலியன் மோட்டார் டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸ்டெனோகிராஃபர், சூப்பர்வைசர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், லைன்மேன், போர்ட் பில்டர், டெக்னிக்கல் அட்டெண்டன்ட், பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான பணிகளுக்கு அறிவிப்பு இருக்குது.
இதுக்கு 10th 12th ITI டிப்ளமோ பிடெக் பிஎஸ்சி பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 12/6/2026 அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் 100 காலியிடங்களுக்கு ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸருக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு பிடெக் எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் 3/7/2026 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னை கல்பாக்கம் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் NPCIL MAPS அந்த நிறுவனத்தில் 158 காலியிடங்களுக்கு அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸ், டிப்ளமோ அப்ரெண்டிஸ், அப்புறம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு ITI டிப்ளமோ BA BSc BCom முடித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம். 30/6/2026 அதற்குள்ளே அந்த கல்பாக்கம் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து TMC அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா மெமோரியல் சென்டர், அதாவது டாடா நினைவு மையம், அந்த இதில் 44 காலியிடங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ஜூனியர் இன்ஜினியர், ஹவுஸ் கீப்பர், அசிஸ்டன்ட் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர், சயின்டிஃபிக் ஆஃபீஸர், மெடிக்கல் ஆஃபீஸருக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு ITI 12th டிப்ளமோ BSc MD BHD MD DNP முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 11/6/2026 அதுக்கு அப்ளை பண்ணணுங்க. அதே TMC நிறுவனத்தில் 11 காலியிடங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், மெடிக்கல் ஃபிசிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரியான அறிவிப்பு இருக்குது. டிப்ளமோ BSc பிபிடிங்கிறது வந்து ஃபிசியோதெரப்பிக்கான பேச்சுலர் டிகிரி, MSc MD DNP முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 11/6/2026 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுங்க. அடுத்து தேசிய அலுமினிய நிறுவனம் NALCO அந்த நிறுவனத்தில் 268 காலியிடங்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 3, ஆப்ரேட்டர் கிரேட் 3, ஜூனியர் ஃபோர்மேன் அதுக்கான அறிவிப்பு இருக்குங்க. 10th 12th டிப்ளமோ BSc முடித்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில். இதுக்கு நீங்கள் 10/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய மின்னணு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் CEERI அந்த நிறுவனத்தில் 22 காலியிடங்களுக்கு டெக்னீஷியன் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ITI BTech MSc MCA முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 20/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து BEL நிறுவனத்தில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் 56 காலியிடங்களுக்கு ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான அறிவிப்பு இருக்குது. இதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் BTech ME MTech முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 8/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணணுங்க. அடுத்து விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் NCSM VITM நிறுவனத்தில் 12 காலியிடங்களுக்கு எஜுகேஷன் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், டெக்னீஷியனுக்கான அறிவிப்பு இருக்குது. அப்புறம் ஆர்டிஸ்ட்கான ஒரு அறிவிப்பு கூட இருக்குது. இதுக்கு 12th ITI டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணணுங்க. அடுத்து எக்ஸிம் பேங்க்கில் 5 காலியிடங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு MBA BGDBA BGDBM MMS முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 14/6/2026 அதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இந்திய வானியற்பியல் நிறுவனம் IIAP இந்த நிறுவனத்தில் 5 காலியிடங்களுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். 29/6/2026 அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ மே மாத இறுதியில் ஜூன் மாத ஆரம்பத்தில் அப்ளை பண்ணக்கூடிய மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் ஒரு லிஸ்ட்டாக 44,867 காலியிடங்களுக்கு உள்ள அறிவிப்பை நம்ம இப்போ பார்த்தோம். இதில் நிறைய முக்கியமான பணியிடங்கள் அறிவிப்புலாம் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ இப்போ நம்ம பார்த்த அனைத்து அறிவிப்புக்குமான அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டைரெக்டான லிங்க்கே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய்ட்டு அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.